தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி இருக்கிறது திமுக ஆட்சின்றதுக்கான தலைப்புக்கான முக்கியமான காரணம் அனைவருக்குமான நல்லாட்சியை நடத்தி வருகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் தலைநகர் சென்னையிலேயே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது. பல இடங்களில் அஜித்குமாருடைய மரணம், கவினுடைய மரணம், ஆணவ படுகொலை. இப்படிப்பட்ட சூழலில் நல்லாட்சின்ற இந்த டேர்ம் யதார்த்தம் தானா? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, எந்த மோர் விற்கிற அம்மாவாவது ஏன் மோர் புளிச்ச மோர்னு சொல்லி விற்றதுண்டா? 100 வருஷமாக இருக்குது இந்த பழமொழி. எனவே ஆட்சி நடத்துகிற அவ்வளவு பேரும் நல்லாட்சி தருகிறோம், கடைக்கோடி தமிழனுக்காக மட்டுமே இரவெல்லாம் தூங்காமல் இருக்கிறோம், விழித்திருக்கிறோம், காத்திருக்கிறோம், இதெல்லாம் சினிமா வசனங்களே தவிர உங்களையும் என்னையும் இவரையும் என்ன பாதித்திருக்கிறது, என்ன வசதி நம்மை அடைந்திருக்கிறது? கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இதுதான். அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்டர் என்றால் சொல்ல போகிறோம். எனவே நாம் சொல்ல வேண்டுமே தவிர தன்னைத்தானே சிறந்த ஆட்சி, எல்லோருக்குமான ஆட்சி, ஏழைக்கான, இதையெல்லாம் விட்டு போன பழைய கவிதை, அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள். இவர் அவ்வப்போது ஏதாவது ஒரு பெயர் வைத்து ஒரு ஸ்கீம், அது ஒரு 30 நாட்கள் 40 நாட்களுக்கு பிறகு அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சில ஸ்கீமே 45 நாள்னு முதலமைச்சரே சொல்கிறார். நமக்கு நாம் என்ன ஒரு ஸ்கீம் நல்ல ஸ்கீம், ஏ கைண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் வெஞ்சர்னு எடுத்துக்க, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாங்க. நான் நல்ல ஸ்கீம், நான் ஒன்றும் தப்பாக பேச விரும்பலை. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செகண்ட் பேஜ் எடுத்து பாருங்கள், இட்ஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ், ஹாஃப் அ பேஜ் டாப். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா யார் வேணால் பார்த்து திறந்து கொள்ளலாம். அவர் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறார், அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது, 3வது பேஜோ 5வது பேஜோ, நேற்று 2 மணி நேரம் இவரால் டிராஃபிக் ஸ்தம்பிச்சு போச்சு. யார் படித்தாங்க நான் கவலைப்படல, இருக்குது. இதில் ஸ்பென்சர் பிளாசாவிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் இவர் தண்டையார்பேட்டைக்கு தாய்மானவருக்கு போனார். அதனால் 2 hours. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு இன்றைக்கு பத்திரிக்கையை நான் உங்களுக்கு பார்த்து இருக்குது. இப்போ கூட யாரும் எடுத்து நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுது. முதலமைச்சர் ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சிக்கு போனார்னா நீங்கள் சொல்கிறத மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு போகிறாரு நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் தாய்மானவர் திட்டம்ன்றது எளிய மக்களுக்காக, முதியவர்களுக்காக, அவங்களுக்கான ஒரு திட்டம் தானே. அதை தொடங்கி வைக்க போகிறதுல என்ன பிரச்சனை? அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, மாணவிகளுக்கான உரிமை தொகை, தாய்மானவர் திட்டம், ஓரணியில் தமிழ்நாடு, பல விஷயங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்துக்கிட்டு தானே வருது. சார், அவர் எதுக்கு போகிறாருன்னுட்டு அல்ல, நல்லதுக்கு போகலாம், ஒரு சாவுக்கு துக்க விசாரிக்க கூட அவர் போகலாம், அது அவசரம்தான். தாய்மானவர் 3/4 மணி நேரம் கழிச்சு தொடங்கி வச்சா தாய்மானவர் செத்துப்பட மாட்டார். ஒருத்தன் அடக்கம் பண்ண போகிறாங்க, ஒரு தியாகி, இல்லை ரொம்ப சீரியஸாக இருக்கான் ஆனால் ஒரு சென்னை நகரின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த முடியாத முதலமைச்சர். இது இப்போ நான் வலிக்குமா, எல்லாருக்கும் வலிக்கட்டும், நான் ரொம்ப சாதாரணமாக சொன்னேன், நீங்களே ஏற்றுக்க மாட்டேன்ட்டீங்க. அவர் போகிறது தப்புன்னு நான் சொன்னேன்னா, போகிற காரியம் தப்புன்னு நான் சொன்னேன்னா, இதுக்கு போயிருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா அல்ல. ஒரு முதலமைச்சரால் மத்திய சென்னையிலே ஒரு மவுண்ட் ரோட்டில் டிராஃபிக்கு கிளம்ப போகிறாரு, அட்ஜஸ்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லி போலீஸ் அவர் கண்ட்ரோலில் இல்லைன்னா, அவர் தான் ஹோம் மினிஸ்டர். அவர் ஹோம் மினிஸ்டரா, அவர் முதலமைச்சரா? இவ்வளோ தான் நான் கேட்குறேன். இன்னும் 2-3 மகளிர் உரிமை தொகை. அம்மா என்ன சொல்கிறான், சாராய கடையில் புருஷங்கிட்ட காசை பிடுங்கி பொம்பளை கையில் பொண்டாட்டி கையில் கொடுக்குறீங்கன்னு கேட்குறான். அதில் ஒரு நியாயம் இருக்குது. டாஸ்மாகில் கூட வச்சு விற்கிறாங்க, அது வழக்கா, அதெல்லாம் நான் கூட போகலை. ஏன்னா அடுத்த கேள்வி என்ன, போன ஆட்சியில் சாராய கடை இருந்துச்சு டாஸ்மாக், ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற காசு எங்கேருந்து வருகிறது? நிறுத்த சொன்னால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது.
செலவு அதிகமாகிடுச்சு, காசை அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, முடியல. எனவே அந்த 100 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், 10,000 ரூபா கொடுக்குறோங்கிறது நீங்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு இன்றைக்கே மக்கள் பணத்தை கொடுத்து வைக்கிறீங்க. நான் ரொம்ப வெளிப்படையாக உடைச்சி கேட்குறேன். எந்த ஒளிமறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளுமை தான் தமிழ்மணி ஐயா. நான் கேட்குறது, அனைவருக்குமான நல்லாட்சின்னு சொல்கிறதுல என்ன ப்ராப்ளம் வருது? அதை ஏன் விமர்சிக்கணும்? சார், நான் தான் இவ்வளவு சுட்டி காமிச்சிட்டேனே. இவர் தன்னுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதையே பிளான் பண்ண முடியலையே. இவர் எப்படி நல்லாட்சி கொடுப்பாருன்னு யார் எதிர்பார்க்க முடியும்? சார், ஒரு நல்லாட்சி என்பது அடிப்படையில் பிளானிங். எதுவாக இருந்தாலும் தப்புன்னு நான் சொல்ல வரல. தமிழ்மணி மாண்டு போய்விட்டால் எடுத்துக்கொண்டு சுடுகாட்டில் வைத்து எரிப்பதற்கு கூட தப்பாக எடுத்துக்காங்க. என்ன சார், யார் வேற ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை அதில். நான் வருத்தப்படவும் இல்லை. அப்படின்னா 7:30 மணிக்கு வீட்டை விட்டு தூக்கிட்டு போகிறோம், 9:30 கொண்டு வைக்கிறோம், 11:30 வரைக்கும் முடிஞ்சு 12 மணி. சார், இந்த பிளானிங் நான் என்ன அவரை சொன்னால் வருத்தப்படுவாங்க யாரும், இன்னொருத்தரை சொன்ன, அதெல்லாம் நான் என்னையே சொல்லிக்கிறேன். இது இருந்தால் என் பிள்ளை என் பொண்டாட்டி பிளானிங்னு அர்த்தம். என் குடும்பத்தில் ஒரு சாதாரண இது இந்த காலைல 9 மணிக்கு தொடங்கி வைக்க போறீங்கன்னு 8:30 மணிக்கு முடிவு பண்ணப்பட்டது அல்ல இல்லவா? முதல்லயே முடிவு பண்ண இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறது, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது, எல்லாருக்குமான நல்லாட்சின்றதை தாண்டி கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் டபுள் டிஜிட்டில் வந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா? அந்தளவுக்கு எல்லா துறைகளிலும் ஏற்றம் தானே இருக்குது. சார், எவ்வளவு கடன் வந்திருக்கு சார் இந்த 14 ஆண்டுகளில்? இல்லை, இந்த 4.5 வருஷத்தில் கடனை ஒரு 5% திருப்பி கட்டியிருக்கீங்களா? யார் மனசாட்சி உள்ளவங்க சொல்லட்டும். இபிஎஸ் கிட்ட ஆட்சியை பெற்றுக்கொண்ட போது இருந்த கடன் இவ்வளவு. இன்னைக்கு கடனை அடைச்சி இவ்வளோ தூரம் நான் ஜிடிபி தான் நீங்கள் சொன்னீங்க. நான் ஏற்றுக்கிறேன் சார். 0.5% கடன் அடைத்திருக்கிறீர்களா, அதிகமாக இருக்கிறதா? சார், ரெண்டும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தப்பு. வீண் செலவு இல்லை இல்லையா? எல்லாமே ஆக்கப்பூர்வமான செலவுகள் தானே. எது ஆக்கப்பூர்வமான செலவு? அப்படி தானே சொல்லுது. மாதம் 1000 ரூபா இங்கே கொடுக்குறது, இந்த படிக்கிற பாப்பாவுக்கு 1000 ரூபா, நாளைக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு கூட மாதம் ஒரு 150 ரூபா கொடுத்தா தப்புன்னு சொல்லுவாங்களா யாராவது? அந்த குழந்தைய விட்டு டாட்டாவுக்கு விட்டா நான் சாக்லேட்டு வாங்கிக்கிறேன், பல்பை வாங்கிக்குவேன், ஒரு ஸ்லேட்டு வாங்கிக்குவேன், டாட்டாவுக்கு நன்றி. ஆமாம் சார், காலை உணவு திட்டம் வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தானே இருக்குது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து எல்லாமே உங்ககிட்ட தான் சொன்னேன். அந்த காலை உணவு திட்டம் சொல்லி கொடுத்து போடுன்னு சொன்னது கேஆர் தமிழ்மணி முரசொலி பத்திரிகையில் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் தயவு செய்து அரசாங்க காசு நான் கேட்குறது என்னன்னா, எதுவும் வீண் செலவு இல்லையா? இல்லை, காலை உணவு திட்டத்தில் அதில் செலவாகுது, ஆனால் மக்கள் பயன்படுறாங்க இல்லையா? குழந்தைங்க பயன்படுறது இல்லையா? ஜிடிபி குரோத் இருக்குன்னு சார் அதான் சொல்லிட்டேன். எல்கேஜி குழந்தைக்கு நீங்கள் 250 ரூபா நம்ம மாதம் கொடுத்தீங்கன்னா கூட யாராவது அதில் பயனில்லைன்னு சொல்ல முடியுமா? பல்பை வாங்கிக்கும், சாக்லேட் வாங்கிக்கும், தண்ணி வாங்கிக்கும், ஒரு பேக் வாங்கிக்கும், ஷூ, இந்த லிஸ்ட்டு வேணுமா? அதாவது சார், ஆனால் இந்த 1000 ரூபாய் என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த தாய் மாணவன் எடுத்துக்கங்க, ஒரே ஒரு ஸ்கீமை என்ன எக்ஸாமின் பண்ண அனுமதிங்க. நேற்று தொடங்கி வச்சதுனால சார் அது நல்லது கெட்டதுன்னு விட்டுருவோம். ஓரளவுக்கு தப்பு நான் சொல்ல முடியாது. இந்த கருத்தை தெரிவித்தது கேப்டன் விஜயகாந்த். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தையே சொன்னார், சாத்தியமில்லைன்னு காலத்தை ஓட்டிட்டீங்க. நான் ஒன்றும் குறையா எதையுமே சொல்லலை. இதையாவது பிளான் பண்ணி செய்திருந்தால் இதை மிகச் சிறப்பாக செய்திருக்க முடியும். ரொம்ப சிம்பிள். பேரு வச்சதையும் தாண்டி இவர் கேப்டன் விஜயகாந்த் திட்டம்னு வச்சுருந்தாருன்னா 10 லட்சம் ஓட்டு கிடைச்சிடும். சார், இவங்க ஆட்சியில் ஏன் சார் அவங்க திட்டத்தை வைக்கணும்? மன்னிச்சுக்கங்க, அவன் தான் சார் கற்றுக் கொடுத்தான், சொல்லி கொடுத்தது அவன் தானே சார். செத்து போயிட்டா என்ன? அவனும் இந்த ஸ்டேட்டில் ஒரு லீடர், அப்போசிஷன் லீடர். அப்படின்னா திமுகவுடைய மகளிர் உரிமை தொகைன்றது மானிமா தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ மானிமா பேர் வைப்பாங்களா? அவசியம் கிடையாதுங்க. இது ஒரு புது ஸ்கீம். அதை சொன்னது வீட்டில் கொண்டு கொடு கஷ்டப்படுறாங்கங்கிற அந்த கருத்தை திமுக, அதிமுக எல்லாருக்கும், அதிமுக இல்லை, இது கற்றுக் கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த்.
அதை வச்சா ஏதாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமா, ஏதாவது கலங்கம் ஏற்பட்டுருமா? தீண்டத்தகாத பேராது வைத்திருந்தால் உங்களை பாராட்டி இருப்பார்கள். 2, இதையே மிக எளிதாக பிரிச்சிருக்கலாம் சார். 10 நாள் கடை திறந்துருக்கும், வரவன் வந்து கடையில் வாங்கிக்க. நான் ஒரு 1000 கார்டு 2000 கார்டு தான் இருக்க முடியும். மீதி 20 நாளைக்கும் 2-3 தெருவுக்கு 1 மணி நேரம் கொண்டாந்து ஒரு வண்டியில் நிறுத்துறேன். இப்பயும் வண்டி வேணும்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்லியிருந்தீங்கன்னால், இப்போ எம்எல்ஏக்கு ஃபண்ட் இருக்குது, எம்பிக்கு ஃபண்ட் இருக்குது, சென்னை போன்ற கார்ப்பரேஷனில் கார்ப்பரேஷன் கவுன்சிலருக்கு ஒரு ஃபண்ட் இருக்குது. ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க கொண்டு போய். இல்லையா சொல்லுங்கள், நான் கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்கள் நேராக வந்து போகணும். ஒரு நிமிஷம் வந்து போகணும். இந்த ஸ்கீமை முதல்ல முடிச்சிடுவோம். ஒரு ஸ்கீமை பற்றியாவது வந்து போகணும். நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் அதுக்கு மேலே இல்லை இருக்குது, 2 கிலோமீட்டர். இது வண்டியிலையோ ஸ்கூட்டர்லேயோ ஆட்டோலையோ வந்து செலவுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துருங்க. இதுக்காக ரசீதி போட்டு தப்பாக சொல்லலைண்ணா, உங்கள் தெரு வாசலில் இந்த தெரு 1/2 மணி நேரம், அடுத்த தெரு 1/2 மணி நேரம், அடுத்த தெரு 1/2 மணி நேரம். இதை மூளை உள்ளவெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்காங்க சார், இல்லாமலாம் போயிட்டான். 4 பேரை கூப்பிட்டு கேட்டு எப்படி செய்யலாப்பான்னா கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. அப்படி எதையும் சிந்திக்க தயாராக இல்லாத, எதை வேணாலும் பேசலாம் நினைக்கிற முதலமைச்சர். பேசலாம்.